இப்போ பல்லுல சொத்தை இருக்கு அப்படின்னு போனா சில்வர் ஃபில்லிங்கும் டூத் கலர் காம்போசிட் ஃபில்லிங்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு, எது அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சொத்தப்பல் சின்னதா இருந்தாலும் இந்த சில்வர் ஃபில்லிங் ஆகுன அமால்கம் ஃபில்லிங் வந்து நிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு கேவிட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் அமால்கம் ஃபில்லிங் நிற்கும். பட் இப்போ இருக்கிற காம்போசிட் ஃபில்லிங்க்கு சொத்தையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு பெருசா பல்ல தேய்க்காமே நம்ம காம்போசிட் ஃபில்லிங் பண்ண முடியும். காம்போசிட் ஃபில்லிங் பார்க்கறதுக்கும் பல்லு மாதிரியே இருக்கனால நீங்க அடைச்ச மாதிரியே தெரியாது. இதுவே சில்வர் ஃபில்லிங்க பாத்தீங்கன்னா வாயை திறந்தோடனே அங்கங்க கருப்பு கலர்ல உங்களுக்கு அசிங்கமா தெரியும். கூட மெர்க்குரியும் சேர்ந்து கலக்கிறதுனால சில பேர் மெர்க்குரி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டென்டல் அசோசியேஷன், ஈவன் அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் அமால்கம் ஃபில்லிங்கை அப்ரூவ் தான் பண்ணியிருக்கு. ஸோ அமால்கமா இருந்தாலும் சரி, காம்போசிட்டா இருந்தாலும் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லை. ஹார்டா கடிக்கும் போது காம்போசிட் ஃபில்லிங்கோட அமால்கம் ஃபில்லிங் இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். காம்போசிட் ஃபில்லிங் பண்ணும்போது அது உடனே அது ஹார்டன் ஆகுறதுனால நீங்க இம்மீடியட்டா சாப்பிடலாம். சில்வர் ஃபில்லிங் பண்ணும்போது 1 to 2 hours அது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகிறதுனால நீங்க அந்த சைடு எதுவுமே கடிக்காம பார்த்துக்கணும். சாப்பிடும் போது ஃபில்லிங் ஒரு பார்ட் உடஞ்சிருச்சுன்னா காம்போசிட் ஃபில்லிங் ஈஸியா நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம். இதே சில்வர் ஃபில்லிங்கா இருந்தா நம்ம அந்த மொத்த சில்வர் ஃபில்லிங்கும் எடுத்துட்டு தான் நம்ம புதுசா பண்ண வேண்டியிருக்கும். சில்வர் ஃபில்லிங் அங்க ஆப்டா இல்ல காம்போசிட் ஃபில்லிங் ஆப்டான்னு உங்க டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்க.